ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். எப்பா வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். நீ ஸ்டோருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஏய் ப்ரோ, ஸ்டோர் தான் போயிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 22 ஆர்டர் ஓட்டணும். ஒரு 1000 ரூபாய் இன்சென்டிவோட சேர்த்து 1000 ரூபாய் வந்துச்சு நேற்று. நேற்று வீடியோ என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. இந்த கேமரா 1080 30 FPS சப்போர்ட் ஆகலையா, இல்லை மெமரி கார்டு சப்போர்ட் இல்லையா என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி வீடியோ பிரேக் ஆகி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு வீடியோ எடுக்கலாமா, ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா போடணும் அப்படின்னு பார்த்தேன். சரி, ஃபஸ்ட்டு வீடியோ பெஸ்ட்டானா இருக்கேன் வேணாம், நம்ம கண்டென்ட் கொஞ்சம் பேசுறது தெளிவாக தான் பேசியிருக்கோம். மெமரி கார்டு பிரச்சனையா, இப்போ 1080p 30 FPS மாற்றிருக்கேன் இன்றைக்கி. இப்போ இன்றைக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா மெமரி கார்டு தான் மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ போட்டு 32 GB மெமரி கார்டு தான், அதனால் அந்த பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 1080p 30 FPS வச்சுருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி திரும்பி அதே மாதிரி தான் பிரச்சனை இருந்துச்சுன்னா மெமரி அடுத்த இப்போ வெனஸ்டே காசு வரும். நிறையா வாங்கணுங்க. வெனஸ்டே ஒரு 6000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 8000 ரூபாய் ஓட்டியிருந்தேன் போன வாரம். அம்மாவுக்கு 2500 ரூபா அனுப்பணும். மீதி ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபா இருக்கும் கையில். டெட் செட் இல்லை என்கிட்ட. இந்த ஃபோனு வேறு ஒயர் டெட் செட் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. ஒயர் டெட் செட் ஒன்று வாங்கணும் நல்லதாக பார்த்து. வாரம் இப்படியே போகுதுங்க காசெல்லாம். ஃபஸ்ட்டு வாரம் இந்த மைக்கு, இந்த ஹெல்மெட்டில் மாட்டுற ஹோல்டரு, இதான் ஃபஸ்ட்டு வாரம் கம்மியாக தான் ஓட்டினேன். அதுலேயே இதெல்லாம் வாங்கிட்டேன். செகண்ட் வாரம் அம்மாகிட்ட காசு, அப்புறம் காசு அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு 2000 ரூபா கொடுத்தேன். அப்புறம் செகண்ட் வாரம் ஒரு 5000 ரூபாய் வந்துச்சு. அதில் பாதி காசு அம்மாவுக்கு போட்டுவிட்டேன். அம்மாகிட்ட இந்த கேமரா வாங்க காசு வாங்கினால அதை போட்டு விட்டேன். போன வாரம் தான் அதிகமாக ஓட்டியிருந்தேன். இது வரையும் 8000 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேன். போ பிக்கப் ஆயிடலாங்க. இங்கே பாருங்க, இன்றைக்கே நல்லா பேச வருது. நேற்று ஃபஸ்ட் டைமு யாருன்னா பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, போகிற வழியில் வர வழியில் நிறைய பேர் பார்த்துருந்தேன். நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அது போக பழகிடும், பிரச்சனையே இல்லை. கடவுளே, இன்னைக்கு எதுவும் அதிகமாக அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் போடக்கூடாது. இந்த பக்கம் இப்போ நான் வந்த பக்கமும் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஈஸியாக இருக்குது. இந்த பக்கமும் போட்டாங்கன்னா நல்லது. காலைல ஏஞ்சி முருகர்கிட்ட புலம்பிட்டு தாங்க வந்தேன். அவ்வளோதான் நண்பா, ஸ்டோர்கிட்ட வந்துட்டேன். என்னான்னு எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டேக் கேர். ஹாய் நண்பா, வெல்கம் பேக். எப்பா வெயில் தாங்க செம்மையாக கொளுத்துது. டைம் பார்த்தீங்கன்னா 1:10. இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். பரவாயில்ல, ஆர்டர்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு வந்துச்சு. அப்பா இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டு அவ்வளோவா உழவே இல்லை. 13 ஆர்டரில் 2 ஆர்டர் தான் அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு. அதுவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி வந்து அந்த ரூமில் இருக்கவங்க வெளியே போயிட்டாங்க, என்கிட்ட கொடுத்துருப்போம் அப்படின்ட்டாரு. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்ல நாளாக போகுது. காலையிலே முருகரை பார்த்துட்டு கும்பிட்டு போனல, அதெல்லாம் நல்லா தான் நடக்கும். இன்னைக்கு காலைல 8:30 ஓட்ட ஆரம்பித்தேன். சரி, இன்னைக்கு ஒரு 6:30 ஏஞ்சி 7 மணிக்கா போகலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா காலைல 5 to மதியானம் 11 தான் நல்லா காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு மேலே வெயிலில் ஓட்டினா காசே கிடைக்காது. அதுக்கப்புறம் நைட்டு ஓட்டினா தான் எக்ஸ்ட்ரா காசு போடுவாங்க. சரி, நம்ம காலையிலே ஒரு 6:30 ஏஞ்சி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். இது நைட்டு கரண்ட்டு 1 மணிக்கு தாங்க வந்துச்சு. எப்போ நான் இருக்கிற வீடு வேறு மொட்டை மாடியில் 3வது மாடியில் சீட்டு வீடு. ஃப்ரெண்டு கூட தான் தங்கிட்டு இருக்கேன், சீட்டு வீடு. அதனால் தாங்க முடியல, தூக்கமும் வரல. அப்புறம் கரண்ட் ஒரு 1 மணிக்காக வந்துச்சு. தூங்கிட்டு 6 மணிக்கு அலாரம் வச்சேன், 6:30 வச்சேன். ஏஞ்சிருக்க முடியல.
சரி 7:30 ஏஞ்சி போன்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை அப்படியே 7:30 மாற்றிட்டு திரும்பி படுத்து ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கே ஒரு 6:30 நம்ம ஏஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கலாம். காலைல ஓட்டினா எடிட் பண்ணவும் டைம். காலைல கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டா சாயந்தரம் ஒரு 5:05 போயிட்டா எடிட் பண்ணியும் டைம் கரெக்டாக இருக்கும். 9:30 வீடியோ போட்டால் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 9:30 மணி 10 மணிக்கு ஒரு அப்பா எப்படி போகிறாங்க பாரு. சேஃபாக போனால் சரிதான். நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போனால் மட்டும் கரெக்டாக போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அங்கே அப்படி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்படியே லைட்டாக ஆப்போசிட்டில் போய்ட்டு இப்படி திரும்பினாலே வந்து ஸ்டோருக்கு போயிடலாம். ஆனால் அந்த அங்கே என்ன பண்ணுறது, போலீஸ்காரங்க அடிக்கடி நிற்பாங்க. எப்பவுமே மண்டே தான் இந்த அளவு டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோட்லலாம். டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே கூட சேர்த்துக்கலாம். இந்த 4 நாள் இந்த ரோட்டில் ஃப்ரீயாகவே போகலாம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, இந்த ரோட்லலாம் டிராஃபிக்காகவே இருக்குது எப்பவுமே. எப்பா அந்த இடத்துல வர பள்ளம், இந்த ஸ்கூட்டி வேறு டயர் சின்னதா, ஒரு மண்ணில் இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளம் மேடெலாம் பார்த்து போகணும். ஏன்னா இந்த ஸ்கூட்டி டயர் வந்து அப்படியே வாரி விடுது ஒரு மாதிரி. மண்ணில் பிரேக் கூட போட முடியல. நானே மண்ணில்லாம் போனால் பார்த்து பொறுமையாக போய்ப்பேன். பிரேக் போடும்போது 2த்தையும் பாதியாக 2 பிரேக்கு பின் பிரேக்கை மட்டும் டக்குன்னு அமுத்தினா தானே இதோட வழுக்கி விடும். 2 பிரேக்கும் பாதியாக அமுத்திப்பேன். இந்த இடத்துல தாங்க சொன்னேன், இந்த இடத்துலலாம் வந்து டிராஃபிக் இருக்கவே இருக்காது. இந்த டியூஸ்டே டைமில் மதியான டைம்லலாம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். இப்படி நின்றுலாம் போன அவசியம் இல்லை, ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடே 48 தான் நண்பா. லாக் பண்ணிட்டாங்க. அது அவனுங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குற இடத்துல அவனுங்க பண்ணுறானுங்க. ஆப்பும் அவன் கையில் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு மட்டும் ஃபுல் டைமாக ஓட்டினா மட்டும் எடுத்தால் நல்லது. இந்த இடத்துல பார்ட் டைமாக ஓட்ட போகிறேன் அப்படின்னா எடுக்காதீங்க இந்த இடத்துல ரெண்ட்டு. எப்படி இன்றைக்கி 5:30 தான் ஓட்டம். இப்போ 13 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:15 இருக்கும். அங்கே 1:10ன்னா இப்போ 1:15 இருக்கும். எப்படியும் ஒரு 5:30 20 ஆர்டர் ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் 22 ஆர்டர் தாங்க ஓட்ட முடியாது. அது மேலே ஓட்ட முடியல. அந்த மாதிரி சேவிங்ஸும் பண்ண முடியல. எப்பா சரி நண்பா, நான் ஸ்டோர்கிட்ட வந்துட்டேன். போயிட்டு ஆர்டர் எடுத்து ஓட்டிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கேன் என்னான்னு. நாளைக்கு வேறு நாளைக்கு தான் எனக்கு மண்டேவே. சரி நான் சொல்கிறேன், அதை அடுத்த இதில் சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஹலோ நண்பா. ஒரு வழியாக ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆர்டர்லாம் முடிக்கல, என்னோட டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா 5:40. இன்றைக்கி மொத்தமாக 23 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 800 ரூபாய் கிட்ட ஓட்டியிருக்கேன். 200 ரூபாய் இன்சென்டிவ், 1000 ரூபாய் ஓட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கல இன்னும். ஆனால் 23 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். லாஸ்ட் ஆர்டரு கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆர்டர் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. சரி 5:30 கிளம்பிடலாம், 5:30க்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆர்டர் மட்டுமே ஒரு 40 நிமிஷம் ஆர்டருக்கு மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் வந்துச்சு, அதை பிக்கப் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பொருள் ரெடி ஆகாமல் நானும் ஸ்டோருக்கு கேட்குறேன். அங்கே கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேன்சல் பண்ணி விடுங்க, கேன்சல் பண்ணால் அவன் ஐடி டெம்பரரி பிளாக் ஆகுன்றாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா கடவுள் அடுத்தது 2 டபுள் ஆர்டரை கொடுத்துட்டாரு. நான் வீக்லி இன்சென்டிவ் வந்து ஆர்டர் கணக்கில் தான் ஓட்டுறேன். இவ்வளோ ஆர்டர் ஓட்டினா அவ்வளோ இன்சென்டிவ் வருது அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 20-23 ஓட்டினா போதும். ஒரு வாரத்துக்கு அப்படின்னா 160 ஓட்டினா 2000 ரூபா இன்சென்டிவ் வருது. அந்த கணக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தால இது நாளைக்கு தான் சேலரி வரப்போகுது அப்படின்ட்டு. ஐயோ நாளைக்கு சேலரி வந்தானே 6000 ரூபாய் வரும். 6000 ரூபாயில் 2500 ரூபா அம்மா கொடுக்கணும். இந்த கேமரா வாங்கினால 8000 ரூபாய், அது 5500 ரூபா கொடுத்து மீதி ஒரு 2500 ரூபா இருக்குது. அது அம்மா கொடுக்கணும். 2500 ரூபா போயிடுமா, 1000 ரூபாய் சாப்பாட்டுக்கு போயிடும். மீதி 2500 ரூபா தான் இருக்கும். மெமரி கார்டு இதில் வந்து வீடியோ பிரேக் ஆகுதுங்க. இது வந்து மெமரி கார்டு வந்து அந்த 120 GB போட்டால் தான் ஒரு நல்லா வருமா, அது மாதிரி பிரேக் ஆகாமல். இப்போ நான் போட்டுருக்கிறது வந்து 32 GB மெமரி கார்டு. இதெல்லாம் பிரேக் ஆகுமா வீடியோ. அதனால் மெமரி கார்டு வேறு ஒன்று. அது மெமரி கார்டு 120 GB ஒரிஜினல் போட்டால் தான் அது நல்லா வருமா. அந்த ஒரிஜினல் பார்த்தா 2200 ரூபா வருது.
மீது 2500 2500 இதுவே போயிடுது. ஒரு ஒயர்டு ஹெட்செட் வாங்கணும், எடிட் பண்ண ஹெட்செட் இல்லை. ஐயோ, நானும் ஒரு 2 வாரமா 3 வாரம் ஓட்டுறேன். அதில் 2 வாரமா இந்த வாரம் டிஷர்ட் வாங்கணும்னு நினச்சேன், ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு. கையெல்லாம் ஒரு மாதிரி மண்ணாகுதுங்க, கையெல்லாம் ரொம்ப கருப்பாகுது. சரி ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வாங்கலாம், 2 வாரமாக பார்க்குறேன். ஒரு வாரம் பார்த்தா ஹெல்மெட்டு, ஒரு வாரம் பார்த்தா கேமரா, மைக்கு, அப்படி இப்படின்னு செலவு ஆகிட்டே போகுது. ரூம் ரெண்ட் வாரம் நடுவில் கொடுத்தேன், அது ஒரு 1500 ரூபா. கொடுங்க பார்த்துக்கலாம். எப்பயுமே 3 தான். நீங்கள் எதனா ஒன்று செய்கிறீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஸ்டடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 3 வார்த்தை தாங்க. இதை எப்பயுமே நான் சொல்லுவேன். டோன்ட் பி அஃப்ரைட், நெவர், டோன்ட் லூஸ் ஹோப், கீப் கோயிங். இது 3 தான். எதையும் பார்த்து பயப்படாதீங்க. பயந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கை பாருங்கள், எதுவாக இருந்தாலும். டோன்ட் லூஸ் ஹோப், நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது. இப்போ தலை அஜித் சொல்லியிருக்காருல, உடம்புல உயிர் இருக்குல்ல, கீப் கோயிங். இந்த கோலை மட்டும் நோக்கி போய்கிட்டே இருங்க. ஓகே நண்பா, நம்ம நாளைக்கு பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பண்ணுற சின்ன சப்ஸ்கிரைப் எனக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா. டேக் கேர், குட் பை.